இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி AI சர்வதேச உச்சி மாநாடு தொடங்கியது. 20ஆம் தேதி வரை மாநாடு நடக்கிறது. மாநாட்டை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். பல நாட்டு தலைவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் CEOக்கள் மற்றும் பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்று வருகின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக AI எக்ஸ்போ 2026 என்ற கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்ற நொய்டாவைச் சேர்ந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி என்ற தனியார் பல்கலைக்கழகம் சீன நாட்டு ரோபோவை தனது தயாரிப்பு என்று காட்சிப்படுத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி எனும் நிறுவனம் யூனிட்ரி GO2 என்ற ரோபோவை தயாரித்திருந்தது. இதன் விலை 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை ஆகும். இந்த ரோபோவை ஓரியான் என பெயரிட்டு தங்களது கண்டுபிடிப்பு என கூறி கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகம் AI கண்காட்சியில் காட்சிப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது. அதில் பல்கலைக்கழகம் சார்பில் பேட்டி கொடுக்கும் பெண் பேராசிரியர் நேஹா சிங் என்பவர் ஓரியான் ரோபோ தங்களின் தயாரிப்பு என்று பெருமிதத்துடன் பேசுகிறார். வீடியோவை கண்ட இணையவாசிகள் சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி நிறுவனத்தின் தயாரிப்பை தங்களுடையது என்று சொல்வதா என்று பல்கலைக்கழகத்தை ட்ரோல் செய்ய தொடங்கினர். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த ரோபோவை தாங்கள் தயாரிக்கவில்லை என்றும் அது மாணவர்களின் கற்றலுக்காக வாங்கப்பட்டது என்றும் விளக்கமளித்தது. எனினும் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளானது. இதனால் AI கண்காட்சியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு கல்கோட்டியாஸ் பல்கலைக்கழகத்துக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த விவகாரம் குறித்து பல்கலை பேராசிரியர் நேகா சிங் மீண்டும் விளக்கமளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: அது எங்களின் தயாரிப்பு என்று கூறவில்லை, ஆனால் நான் தெளிவாக கூறாமல் விட்டுவிட்டேன். அந்த தவறுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என நேஹா சிங் கூறினார். कंट्रोवर्सी इसलिए हुई क्योंकि चीज़ों को सही तरह से शायद मैं अपनी अकाउंटेबिलिटी लूंगी कि शायद मैंने बहुत क्लियरली उसको एक्सप्रेस नहीं किया, बिकॉज इट वाज ऑल डन विद अ लॉट ऑफ एनर्जी एंड विद लॉट ऑफ एंथुसियाज्म एंड वेरी क्विक इन अ जिफी, सो आई मे नॉट हैव कम अक्रॉस वेरी एलिक्वेंट, विच इज अ रेयर केस. एंड ऑल्सो कि उसको ठीक तरह से उसका इंटेंट समझने की कोशिश नहीं की. मैम एक बहुत इंपॉर्टेंट बात है कि उस रोबो डॉग पे उसकी ब्रांडिंग ऊपर ही है, हमने वो ब्रांडिंग चेंज नहीं की, तो हम कैसे क्लेम कर सकते हैं कि ये हमने मैन्युफैक्चर किया है. ये एक चीज है जो मैंने सबको बोला कि ये हम अपने बच्चों को इससे इंट्रोड्यूस कराया है टू प्रोड्यूस समथिंग बेटर ऑफ देयर ओन. இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. உலக அளவில் இந்தியாவை கேலி செய்யும் ஒரு விஷயமாக இந்த AI மாநாடு மாறியுள்ளது. உச்சி மாநாட்டில் சீன ரோபோக்கள் நம்முடையதைப் போல காட்டப்படுகின்றன. சீன ஊடகங்கள் நம்மை கேலி செய்கின்றன. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநாட்டில் சீனாவின் ரோபோக்களை விளம்பரப்படுத்தி அதே பொய்யில் ஈடுபடுவது இன்னும் வெட்கக்கேடானது என காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. இதனை எக்ஸ் தளத்தில் டேக் செய்துள்ள காங்கிரஸ் MP ராகுல், இந்தியாவின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சீன தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்று விமர்சித்துள்ளார்.